அதிமுக தேர்தலில் தோற்றதற்கு சில துரோகிகள்தான் காரணம் என செங்கோட்டையன் கூறியுள்ளார். அதிமுகவில் உள்ள துரோகிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு அத்தானி மார்க்கெட் திடலில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 108வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் தான் தொண்டனாகவே இருக்க விரும்புவதாக தெரிவித்தார். என்னை பொறுத்தவரையும் தொண்டனாக இருந்தது இயக்கத்திற்கு பணியாற்ற தயாராக இருக்கிறேன், மறந்துவிடக் கூடாது. தொண்டரோடு தொண்டரிருந்து பணியாற்றுவேன். இந்த இயக்கத்தை சரியான முறையில் 2026 ஆட்சி கட்டளை அமர்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டி இயக்கத்தை மீண்டும் வலிமையோடு உருவாக்குவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும் என்று. கடந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவியதற்கு காரணம் சில துரோகிகள் எனவும் செங்கோட்டையன் கூறினார். இந்த முறை மட்டும்தான் தோல்வியை நாம் தழுவி இருக்கிறோம், அதற்கு சில துரோகிகள் காரணம். அதை எதற்காக சொல்லுவேன் சொன்னால் அது அடையாளம் காட்டப்பட வேண்டியவர்கள். இந்த கூட்டத்திலும் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாத செங்கோட்டையன் எதிர்க்கட்சி தலைவர் என்றே குறிப்பிட்டது கவனம் பெற்றுள்ளது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் உருவமாக இபிஎஸ் இருக்கிறார் என்று கூறி வீடியோ வெளியிட்டிருந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு பதிலடி தரக்கூடிய பொருட்டு வீடியோ வெளியிடவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விளக்கம் அளித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் படங்கள் இல்லாததால் இபிஎஸ் பாராட்டு விழாவை புறக்கணித்ததாக அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் அதிருப்தி வெளிப்படுத்தியிருந்தார். இந்நிலையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் மறு வடிவம்தான் எடப்பாடி பழனிசாமி என்று செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வீடியோ வெளியிட்டார். அனைவரையும் தாய்போல் இருந்த அரவணைத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய மறு வடிவமாக அவர் ஆட்சி வருகின்ற அந்த மகத்தான பணிக்கு இது தாய் தமிழ்நாட்டு மக்கள் மகளும் சூட்ட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் செங்கோட்டையனுக்கு பதிலடி தரக்கூடிய பொருட்டு வீடியோ வெளியிடவில்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் விளக்கம் அளித்துள்ளார். மூத்தவர் முன்னவர் சுட்டிக்காட்டுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு, சுட்டிக்காட்டி இருக்கிறார். அந்த சுட்டிக்காட்டிய விதத்திலே தான் இன்றைக்கு பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிறது. அதை பற்றி நான் உள்ளே போக விரும்பவில்லை. அவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. மூத்தவர் முன்னவர், காலையிலே கூட அவரிடத்திலே நான் பேசினேன். ஆகவே அதை நான் சொல்லவில்லை. நான் அது அண்ணன் செங்கோட்டையன் அவருடைய தியாகத்தையும் சாதாரணமாக மதிப்பிட முடியாது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. செங்கோட்டையன் மீது மிகுந்த மரியாதை இருப்பதாகவும் உதயகுமார் தெரிவித்தார். அதிமுக ஒருங்கிணைப்பிற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இன்றி தான் தயாராக உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரே கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள், ஒன்று சேருங்கள். நான் சொல்லிட்டேன், நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு எந்த வித நிபந்தனையும் கிடையாது. அம்மா எனக்கு 3 முறை முதலமைச்சராக கொடுத்துட்டாங்க. 12 வருஷம் பொருளாதார கட்சியில் இருந்துட்டேன். நான் பொருளாதார பதவி இருக்கும் போது 2 கோடி ரூபாய் பற்றாக்குறை. நான் வெளியே வரும்போது 256 கோடி ரூபாய் வைப்பு நிதியாக வைத்து வந்தேன். அதிமுக ஒன்றிணைந்தால் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதுதான் தனது நிலைப்பாடு என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ஒன்றிணைஞ்சு அதிமுக தேசிய கூட்டணியில் இருப்பதுதான் நல்லது என்ற மனப்பான்மையோட நான் இருக்கிறேன். அதிமுக பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டியவர் எனவும் ஓபிஎஸ் தெரிவித்தார். அண்ணன் தம்பி சண்டையில் சரியாவது போல அதிமுகவில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிவிடும் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். அதிமுக என்ற ஆயிரங்காலத்து பயிர். ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிக்குள்ள எத்தனை பிரச்சனை வருது, ஆனா ஒன்னாயிராங்கல்ல. அதெல்லாம் ஆகும், ஒன்றும் இதாக நீ எதுவும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். வெல்றோம், ஆட்சியில் அமர்றோம், மக்களுக்கு அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டை நடத்துறோம். எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுகவுக்கு வாய்ப்புண்டு என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நானும் அதை தானே சொல்றேன். அவர் மொழியில சொல்றாரு, நான் என்னுடைய மொழியில சொல்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அங்கம் வைத்திருப்பது போல அம்மாவின் தொண்டர்கள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஓரணியில் எங்களோடு இணைன்னு சொல்றேன். அதுதான் தமிழ்நாட்டிற்கு நல்லது. அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஓ பன்னீர்செல்வத்தின் கருத்தை ஆமோதிப்பதாகவும் தினகரன் தெரிவித்தார். திமுகவில் புதிதாக மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். திமுகவில் கட்சி ரீதியாக புதிதாக 4 மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டு புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி மேலூர், சோழவந்தான், மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு உள்ளிட்ட சட்டமன்ற தொகுதிகள் அடங்கிய மதுரை வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் மூர்த்தி நியமிக்கப்பட்டுள்ளார். மதுரை வடக்கு, மத்திய மற்றும் தெற்கு சட்டமன்ற தொகுதிகள் மதுரை மாநகராக வரையறுக்கப்பட்டு கோ தளபதி பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இதேபோல ஈரோடு தெற்கு மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் முத்துசாமியும், ஈரோடு வடக்கு மற்றும் மத்திய மாவட்ட பொறுப்பாளர்களாக முறையே நல்லசிவம் மற்றும் தோப்பு வெங்கடாச்சலம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
திருப்பூர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக அமைச்சர் மூபே சுவாமிநாதன் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதேபோல திருப்பூர் கிழக்கு, வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர்களாக செல்வராஜ், தினேஷ்குமார், பத்மநாபன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மாவட்டத்திற்கு கௌதம சிகாமணி மற்றும் விழுப்புரம் மத்திய மாவட்ட பொறுப்பாளராக ஆர் லட்சுமணனை நியமித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்.